Hi friends, welcome to Zeenathsworld. இன்னைக்கு நம்ம சேனல்ல நம்ம பண்ண போற ரெசிபி சிம்பிளான மஷ்ரூம் பெப்பர் ஃப்ரை தான் பண்ண போறோம். 10 நிமிஷத்துல இத பண்ணிடலாம். இத எப்படி பண்றதுன்னு இப்போ நம்ம பார்க்கலாம். நான் இங்க panல ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊத்திக்கிறேன். எண்ணெய் நல்லா காஞ்சோன்னு சோம்பு ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம். பெரிய வெங்காயம் ஒன்று சின்ன சின்னதாக கட் பண்ணி அதையும் இதில் போட்டுக்கோங்க. உப்பு தேவையான அளவு போட்டுக்கலாம். ரொம்ப ப்ரௌன் ஆகிறதுக்கு வதக்க தேவையில்லை, லேசாக வதங்கினா போதும். வாசனைக்கு கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கலாம். இப்போ இது எல்லாம் சேர்ந்து நல்லா வதங்கட்டும். இப்போ நம்ம 2 பச்சை மிளகாவை கட் பண்ணி இதில் போட்டுடலாம். இது கூடவே நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு 1/2 ஸ்பூன் போட்டால் போதும். இந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் இதையும் நம்ம நல்லா வதக்கிடலாம். இப்போ நல்லா வதக்கியாச்சு. இப்போ நம்ம க்ளீன் பண்ணி அழகாக கட் பண்ணி வச்சுக்கிற அந்த மஷ்ரூமை இதில் போட்டுடலாம். இந்த சைஸில் போட்டுக்கோங்க. மஷ்ரூம் இதுக்கு தண்ணி ஊற்ற தேவையில்லை, அந்த மஷ்ரூம்லேயே தண்ணி வரும். அது வேக வேக அதில் இருக்கிற தண்ணி ஃபுல்லாக வெளியே வந்துடும். மஷ்ரூம் 5 நிமிஷத்தில் நல்லா வெந்துடும் பாருங்கள். இப்போ அது தண்ணி வத்துறதுக்குள்ளே நம்ம ஒரு பவுடர் தயாரிக்க போகிறோம். மிளகு ஒரு ஸ்பூன், சீரகம் ஒரு ஸ்பூன், சோம்பு ஒரு ஸ்பூன், இது 3ஐயும் சேர்ந்து பவுடர் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இங்கே மஷ்ரூம் நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சு அந்த பவுடரை போட்டுக்கலாம். அது கூடவே மல்லித்தூள் ஒரு ஸ்பூன், மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூன். இப்போ இதை நல்லா வதக்கிடலாம். ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க. வாசனைக்கு ஃபைனலாக நம்ம குடமிளகா ஒன்று கட் பண்ணி போட்டுக்கலாம். ஒரு 2 நிமிஷம் வதக்கிட்டு நம்ம நெய் ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம். அவ்வளோதான், சூப்பரான நம்மளோட மஷ்ரூம் பெப்பர் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. சப்பாத்தி பூரிக்கெல்லாம் இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது ரொம்ப ஈஸியான ரெசிபி. இன்றைக்கி இதை ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.